இது ஒழுங்காக தெரியுதா? இது தெரியுதோ? இது என்ன நான் தெரியணும் இல்லையோ, இது ஒழுங்காக தெரியுதா பார்த்துக்கப்பா. ஏன்னா முதலாளி வராங்க இன்றைக்கி. இது எப்படின்னா, முதலாளி வராங்கன்னா பரபரப்பாக இருக்கும். ஐயோ அந்த ஃபைல் அந்த ரிப்போர்ட் எங்கே, அவர் அதை தான் முதல்ல பார்ப்பாரு அப்படின்ற பயம் ஆஃபீஸில் இருக்கும்ல. துபாயிலேருந்து வராங்க, ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னொன்னே இது எப்படின்னா, இதே கலை அலங்காரம் வீட்டை மறுபடியும் மாற்றி ஆஸ்பத்திரியாக மாற்றுடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு என்ன பயம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க. வேலை செய்கிறேன் நான் தானே போய் பண்ணணும் முதலாளி வரும்போது. அது எதுக்கு வராங்கன்னா, இதோ ரெடியாக எடுத்து வச்சிட்டேன், வந்தவொடனே கேட்பாங்களே, இதுக்காண்டி தான். நம்ம வந்து உங்களால் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம வந்துட்டோம். ஸோ சில்வர் பட்டன் வந்துடுச்சு, நான் இன்னும் ஓப்பனே பண்ணலை. ஸோ அவங்க தான் வந்து அவங்க திருக்கையால் தான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பாருங்கள், கையெல்லாம் நடுங்குது, ஒரே படபடப்பாக இருக்கேன். ஸோ முதல்ல வரட்டும், ஓப்பன் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்றத ஒன்று ஒன்றா ஒவ்வொரு முடிச்சு அவுக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓப்பன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓனர் வாங்க, வாங்க வாங்க வாங்க. மியூசிக்லாம் பயங்கரமாக போடுவோம் நாங்கள், வாங்க. ஸோ இவங்க தான் ஓனர், சிஇஓ, எம்டி, என்னென்னா சொல்லிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு முடிச்சா ஒன்று ஒன்றா சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இன்னொன்னா சொல்கிறேன். இவங்களுக்கு அடுத்து நான் இன்னொருத்தர நிறைய பேர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த சேனலுக்கு கேமராமேன் யார், எடிட்டர் யார், அப்புறம் மேனேஜர் யார், பாத்திரம் கழுவுறது யார், எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். யார் பாத்திரம் கழுவா? நான் தானே, நான் பாத்திரம் கழுவேன். இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த சேனலுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் கேமராமேனோ ப்ரொஃபஷ்னல் எடிட்டரோ அப்படி இல்லை. ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆள் இருக்கார், சமைக்க தெரிஞ்ச நான் மட்டும்தான். ஸோ ப்ரொஃபஷ்னலாக எனக்கு சமைக்க தெரியும். பட்டு எனக்கு ஹாபி வந்து கேமரா ஃபோட்டோகிராஃபியாக இருந்ததுனால ஒரு குருட்டு நம்பிக்கையில் என்கிட்ட இருக்க டிஎஸ்எல்ஆர் கேமராஸை வச்சு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் பண்ணினா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும். இது நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவை என்றைக்கும் முதல் நாள்லேருந்து இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும், நாளைக்கு பண்ண போகிற வீடியோக்கும் இதே ஒரு ப்ரொஃபஷ்னல் பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்னா, எனக்கு கேமரா ஒர்க்கு எனக்கே அரைகுறை தான். அரைக்குறையாக என்கிட்டேருந்து இவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து எடிட்டிங்கும் அதை கொஞ்சம் உள்வாங்கி கற்றுக்கிட்டு இது பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஹார்ட்ஷிப்பான ஒர்க்கு. ஏன்னா வந்து ஆரம்ப டயத்தில் வந்து எப்படின்னா, எனக்கு நானே அரைகுறை, ஷூட்டிங்கும் எதையும் பார்த்தது கிடையாது, டிரெக்ஷன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஃபஸ்ட்டு 10-15 எபிசோட்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. அதை இவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன், அதே மாதிரி இவங்க வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்றப்போ நிறைய கண்ணா பின்னான்னு திட்டிருக்கேன். ஒரு நாள் கூட நான் சாரி கேட்டதில்லை, தேங்க்யூன்னு கூட சொன்னதில்லை. ஆனால் சாரியும் தேங்க்கும் சொல்ல வேண்டிய நாளும் நேரமும் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னால் தான் கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா பல நாட்களில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஷெஃப் திட்டினா எப்படி இருக்கும்னு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இட் வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங். கண்ணீரோட தரையாக அழுதுகிட்டே எத்தனையோ எபிசோடு இவங்க பண்ணியிருக்காங்க, ஷேக்கே இல்லாமல். ஷேக்கெல்லாம் இருக்கும், நாங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ் இல்லை. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு முடிச்சு, நான் ஒன்று தான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஜானரில் குக்கிங் நிறைய பேர் பண்ணலாம். ஒரு மொபைல்லே வச்சுட்டு
முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் குக்கிங் மட்டும் பண்ணுறது ஒரு ஜானர், ஒரு ப்ரொஃபஷ்னலாக கிச்சன் ஃபுல் செட்டப்பையும் காட்டிட்டு ஒரு ஜானர் ஒன்று பண்ணுறது, அந்த மாதிரி ஜானரில் குக்கிங் வீடியோஸ் ஒரு ஜானரில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் தேவை. குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 பேராவது தேவை. அந்த 6லேருந்து 7 பேர் வேலையை நாங்கள் 2 பேர் மட்டுமே செய்கிறோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி வரப்போகுதுன்னு பல கேள்விகள். இது என்னென்னா ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் இன்றைக்கி போய்கிட்டே இருக்குது. இனிமேல் வரப்போகிற காலத்து வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட்ஸ் அண்டு ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். குக்கிங்கை மட்டும் இல்லை, கேமரா ஒர்க்ஸில் என்ன கற்றுக்கலாம், டெக்னிக்கலாக இன்றைக்கும் என்ன கற்றுக்க முடியும், எடிட்டிங்கில் புதுசாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் பேசுகிறது என்னோடய பாடி லாங்குவேஜில் ஆரம்பித்து என்னோடய எடிட்டிங் ஸ்கில்லில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் ஒரு பெரிய மனசோடு அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம சேனலை பார்த்த உங்களுக்கு முதல்ல நன்றி. அதுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய சாரியும் தேங்க்யூ சொல்ல வேண்டிய ஆள் இவங்களுக்கு தான் நான் சொல்லணும். பாருங்கள், இப்போது கேமராவெலாம் செட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. கேமரா முன்னாடி நல்லா தெரியணும்னு பவுடர்லாம் போட்டாங்க. அதுவும் வேலைக்கு அவளை வேர்த்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் நோபடி. இப்போ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சாரி சொல்லணும். கண்ணா பின்னான்னு திட்டினிக்கிட்டு அந்த மாதிரிலாம் திட்டி பயங்கரமாக திட்டியிருக்கேன். ஒரு நாள் கூட சாரி சொல்ல. உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சாரி சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும்னு இப்போ நான் சாரி சொல்கிறேன். ஐ எம் வெரி சாரி. அண்ட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. இவங்க இல்லைன்னா பேக் போனே இந்த சேனலுக்கு இவங்க தான். நான் முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் என்ன இது பண்ணாலும் சரி, காட்ட வேண்டியதை என்ன நான் என் மைண்டில் என்ன ஐடியா ப்ரொஜெக்ட் ஆகி ஓடிட்டுருக்கோ அதை கரெக்டாக உள்வாங்கி பண்ணணுன்றது அது சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் நானே ஒரு அறகுறை. ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணுறது சாமானியமான விஷயமே கிடையாது. அது இவ்வளோ பேருக்கு முன்னாடி இது சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போது சாரியும் தேங்க்ஸும் சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, உங்கள் அம்மாவை காட்டிட்டீங்க, உங்கள் அப்பாவை காட்டிட்டீங்க, உங்கள் பிள்ளையை காட்டிட்டீங்க, உங்கள் அத்தையை காட்டிட்டீங்க, எல்லாரையும் காட்டிட்டீங்க, உங்கள் ஒய்ஃபை மட்டும் நீங்கள் ஏன் காட்டவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான ரீசன் இது தான். பிகாஸ் ஷீ டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் திஸ் பிளாட்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. இவங்க தான் இது பண்ணுறாங்கன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வரவே இல்லை. அவங்க வரேன்னு சொன்னாலும் நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. ஏன்னா இது அவங்களுக்கான எபிசோட், இது அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் இவ்வளோ நாள் வராமல் இருந்தேன். கண்டிப்பாக இந்த நாள் வரும்னு எனக்கு உறுதியாக திண்ணமாக எனக்கு தெரியும். அதனால தான். ஸோ இப்போ என்ன பண்ணோம், வெட்டணும். என்ன இல்லை, டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்கல்ல, அதான் நம்ம வீட்டில் அதுக்கு இன்னொரு ஆள் இருக்காரு, அவனை கூப்பிட்ருவோமா? அது இல்லாமல் இன்னொருத்தன், அதாவது அந்த ஃபேக்கல்ட்டியும் என் பையன்தான். இந்த வயரை சுற்றி வைக்கிறது, நான் கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ணுறது, லைட்ஸை ஓரமாக ஊற்றி வைக்கிறது, சீரியஸாகவே அவன் இதை பண்ணுவான். டயத்தில் இருக்கும்போது, லாக்டவுனில் இருக்கும்போது இங்கே தான் ஆன்லைன் கிளாஸும் இந்த கிச்சனில் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே காலில் ஹெட்ஃபோன் போட்டு ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கான். அவன் எல்லாமே இங்கே புரண்டு உருண்டு அழுது எல்லாமே இந்த கிச்சன்லேயே அவனும் பண்ணியிருக்கான். டேய் வாடா, வந்துட்டான் பாருங்க. ஸோ இவரும் வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபேக்கல்ட்டி. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டிஸ் தான் சேர்ந்து இந்த சேனலை ரன் பண்ணுறோம். இங்கே வந்து கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கான்னு தெரியல. இங்கே வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் கீழே புரண்டு நான் பண்ணுற பேசுறதுக்கெலாம் சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இருந்தால் இந்த வீடியோவோட சேர்த்து போடுறேன், இல்லைனா ப்ளூ பஸ்ஸாக தனியாக விடுறேன். டேய் சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, நான் அந்த ஷார்ட்டை எடுத்துட்டேன். இப்போ முன்னாடி கட் பண்ணுறது நான் இதை சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். ஆமாம், முதல்ல இதை எடுத்துருவோம். அப்புறமா இது பேப்பர் எடுத்துறேன். ஆமாம், யூடியூப்லேருந்து வந்திருக்குல்ல. வந்துடுச்சு. எங்கே பாரு, சிவராமன் கிச்சன் வந்துருச்சா பாரு, சிவராமன் கிச்சன். சூப்பரா, சூப்பர். கேமரா வச்சுட்டு வந்துட்டா. ஸோ இல்லை வைக்காது, உனக்கு தான் அது, நீ தான் வச்சுக்கணும். பிகாஸ் யூ ரிச்லி டிசர்வ் திஸ், ரைட்? ஆமாம், உள்ள கண்ணாடி தான் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்கிறேன், நாங்கள் வந்து 3 கேமராஸ், ப்ரொஃபஷ்னல் டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் தான் எல்லா ஷூட்டையும் பண்ணுறோம்.
நாங்கள் 2 பேருமே வந்து அந்த 3 கேமராஸையும் ஹேண்டில் பண்ணுவோம். ஷாட்டுக்கு ஷாட்டு ட்ரைபாடோட கேமரா மாற்றுறதாகட்டும், சில இது மோனோபாடில் இருக்கும், சம்டைம்ஸ் அது கையிலேயே இருக்கும். குக் பண்ணும்போது என் பக்கத்துலேயே கீழே வச்சுருப்பேன். சில டயத்துக்கு எடுத்துகிட்டு நானே எடுத்து பின்னாடி பேசிக்கிட்டு ஷார்ட்டையும் எடுப்பேன், குக்கும் பண்ணுவேன். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஸோ இது பல விதத்தில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் பண்ணுறாங்களே அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்றதை, எங்களோட 2 பேரோட ஒர்க்கை இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். எடிட்டிங்காக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், கேமராவோட ஃப்ரேமிங் அண்டு அதோட டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து அதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஹாங்கிங் சத்தம்லாம் கேட்கும். இந்த மாதிரி விசில் பண்ணுறாங்க பாருங்கள், குப்பை வண்டி சத்தம்லாம், இதெல்லாம் வரதான் செய்யும். ஏன்றதை நான் இன்னொரு எபிசோடில் அதோட கிளியராக எப்படி இந்த ஷூட்டு எப்படி நடக்குது, இந்த ஸ்டூடியோ எப்படி உருவாச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு எபிசோட் சொல்கிறேன். அதுவும் கூட இந்த பாட்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங். இது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் திண்ணமாக நம்புகிறேன். அந்த மாதிரியான விஷயங்களும் அதில் உண்டு. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு 10-15 எபிசோடில் எனக்கு வந்து எப்படி கேமரா முன்னாடி பேசணுன்னு தெரியாது. இப்போ மட்டும் பேச தெரியுமான்னு கேட்காதீங்க, அது என்னமோ ட்ரூ தான், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அதையும். பட் அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஃபன்னி, பயங்கர டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். பை டிஃபால்ட்டாக என்னென்னா ஒரு ப்ராப்ளம், எனக்கு வந்து டிரெக்ஷன்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த ஷோக்கு நான் தான் டைரக்டர். காமெடியெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டென்ஷனு அதோட பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அந்த நம்ம சேனலோட ரெசிபி வந்துச்சுல, அது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பயங்கர ஃபன்னியாக இருக்கும். நானே வந்து அப்செட்டாக இருந்தேன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே சிரிப்பாக வரும். அதில் ஆமாம், கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரே ஃபன்னியாக இருக்கும் அதில். ஸோ அதில் வந்து சக்கரை பொங்கல் வீடியோ கண்டிப்பாக காமெடியாக தான் இருக்கும், என்னோடய பிஹேவியர்ஸ்லாம். அதுக்கப்புறம் இன்னும் பிஹேவியர் இல்லை, அது மசால் வடையா இன்னும் தெரியல, அதையும் கொடுக்குறேன், அது பாருங்கள். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி சமையல் என் பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி நல்லா சூப்பராக ஷூட் பண்ணணும்னு நினச்சி பண்ணேன். அது வந்த வீடியோ, அந்த டைட்டிலெலாம் சப்ஸ்கிரைபரே கிடையாது. மேபி 200 ஆர் 60-70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 60 ஆரம்பிக்கும்போது 0 சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோ வரும்போது. நிறைய பேர் பார்க்காம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தோடனே இன்னொரு சப்ஸ்கிரைஸ் காத்துட்ருக்கு. ருசியாக சாப்பிட தெரிஞ்சால் போதும், ருசியாக சமைக்கிறது ரொம்ப சுலபம். இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் சமைக்க தெரியாது. நாம எப்போ சமைக்க கற்றுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு மனிதனாக மாற ஆரம்பிச்சோம். சமையல் புதிதாக கற்றுக்கொள்ளும் கலை அல்ல, நம்மோடு பிறந்த தனித்தன்மை. Never stop cooking at home to preserve our tradition, to get better health, skill and knowledge. உங்களோடு நான், உங்கள் சமையலில் என்றும் உதவியாய் நான். சிவராமன் கிச்சனுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணி, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க for more delicious recipe videos. பார்த்துட்டிங்களா? நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இல்லைனா. ஸோ இப்போ நம்ம கேக் வெட்டிடலாம். கேக் வெட்டுறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம், எதுக்கு விளக்கு அணைச்சிட்டு கேக்கை வெட்டணும், விளக்கு ஏற்றிட்டு நம்ம கேக் வெட்டோம். மேடம் ஏற்றிங்களா? இப்போ கேக் வெட்டுறோம். 1 2 3 அந்த பால்ஸ் இனிப்பா சூப்பராக கேக்கு வெட்டியாச்சு. ஸோ மிச்சம் இருக்க எல்லா கேக்கும் யாருக்கு? எல்லாருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தான். இது ரொம்ப ஓவராக இல்லை,
இங்கே இருந்துட்டு ஸ்க்ரீனில் இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட்டு மனம் ஆள் மனத்துலேருந்து அதை நான் ஐ எம் டெல்லிங் ஃப்ரம் மை பாட்டம் மை ஹார்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பிகினிங் தான். அடுத்த வீடியோஸ்லலாம் நான் வந்து ஷூட்டிங் எப்படி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த கிச்சனை நான் எப்படி செட் பண்ணினேன், இது எந்த இடத்துல இருக்குது, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு விடை கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க, உங்கள் ஒய்ஃபை கூட்டே வரல அப்படின்ற சொன்ன நிறைய பேர் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து. அந்த 2 கேள்விக்கான விடை இங்கே கிடச்சிருச்சு. அடுத்தடுத்தது எபிசோட்ஸில் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் சம்பாதிக்கணுன்ற ஆவல் எனக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் வீடியோஸ்லேருந்து இன்னைய வரைக்கும் நான் பார்க்குறேன். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னை வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிள்ளையா, ஒரு பேரனா, ஒரு மகனா, ஒரு அண்ணனா, இப்படி நிறைய மெசேஜ் வரும்போது உங்கள் வீட்லேயே எனக்கு வந்து உங்கள் மனசுலேயும் உங்கள் வீட்லேயும் இடம் கொடுத்தது வந்து இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இது சாதாரணமாக இது கிடச்சிடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை நான் நல்லாவே உணர்ந்தும் இருக்கேன். ஸோ என் பிள்ளைக்கு கூட கொடுக்காத உணவுகளை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டேன். அது இது வரைக்கும் பண்ணதே இல்லை, இனிமேலும் பண்ண மாட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.